கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இறை அருளோடு அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடு தவக்காலம் 4வது வாரத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நற்செய்தியை 5 பிரிவுகளாக பிரித்து பார்ப்போம். 1 நற்செய்தியின் பின்னணி, 2வது குணம் பெற்ற குருடர், 3வது திறந்த கண்கள், 4வது மூடிய இதயம், 5வது அருமையான வாழ்க்கை பாடம். ஒவ்வொன்றாக நிறுத்தி நிதானமாக இந்த தவக்காலம் நமக்கு அருளின் காலம், ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாய்ப்பின் காலம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய வாக்கு நமக்கு அருள் பொழிய வேண்டும் என்று வேண்டி இந்த மறைவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். 1, இந்த நற்செய்தியின் பின்னணி, பின்புலம். யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 8:12. இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். ஆகவே அவர்தான் ஒளி. அந்த ஒளியை கண்டவர்கள் வாழ்வில் மற்றவர்களுக்கும் உதவி செய்வார்கள் என்ற ஒரு அருமையான அர்த்தமுள்ள வாக்கியத்தை சொல்வதை நாம் காண்கிறோம். ஆகவே இதை 9வது அதிகாரத்தில் இன்றைய நற்செய்தியில் பிறவி குருடர் ஒருவரை குணப்படுத்துவதன் மூலம் அவர் உலகின் ஒளி என்பதை வெளிக்காட்டுகிறார். இந்த அருள் அடையாளம் ஒரு ஆற்றல் மிகு அருள் அடையாளம். ஏனென்றால் மற்ற அருள் அடையாளங்கள்லாம் ஏற்கனவே அவர்கள் வியாதிக்காரர்களாக இருப்பார்கள் அல்லது இறந்து போயிருப்பார்கள், உயிர்ப்பித்தார். ஆனால் இவன் பிறவியிலேயே குருடன். ஆகவே பிறவி குருடர் ஒருவரை குணப்படுத்தியது நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த அருள் அடையாளத்தின் மூலம் சீடர்களுக்கும் நமக்கும் ஒரு பாடத்தை அவர் சொல்லித் தருகிறார். பாவத்திற்கு சம்பளம் தண்டனை என்பது உலகத்திலே பலரும் பெருவாராக பேசுவதை நாம் பார்த்திருக்கிறோம். என்ன செஞ்சானோ உத்தரிக்கிறான் என்று சொல்வதை நாம் மிக சகஜமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு தண்டனையை பற்றியோ பாவத்தை பற்றியோ எதுவும் சொல்லவில்லை. மாறாக இது அந்த குருடர் குணம் பெற்றது கடவுளின் செயல். இவர் வழியாக அந்த கடவுளுடைய செயல் வெளிப்படும் பொருட்டே இப்படி இவர் பிறந்துள்ளார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற அந்த பாடத்தை யோவான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் இந்த பாடம் நமக்கு நன்கு புரியும். அதாவது இது மெசியாவின் காலம், அருளின் காலம், ஆசீரின் காலம், குணம் பெறுகின்ற காலம் என்று ஆண்டவர் யோவானை பற்றி அவ்வாறு சொல்லுகிறார். இதைத்தான் லூக்கா தனது நற்செய்தியிலும் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் குருடர்கள் பார்வை பெறுவார்கள், சிறையில் இருப்பவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று வரிசையாக நான் அருட்பொழிவு பெற்றவன் என்று சொல்லுகின்ற அந்த பட்டியலிலே இறுதியாக என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பினார். ஆகவே இது அருளின் காலம். இது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் அவரை பற்றி பிடித்து கொண்டு வாழ்வு பெற வேண்டிய ஒரு அருமையான காலம் என்பதை லூக்காவும் சொல்லுகிறார். இதைத்தான் யோவானும் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலம் மெசியாவின் காலம், இந்த காலம் ஒளியின் காலம், இது மீட்பரை காணுகின்ற ஒரு அருமையான காலம். இயேசு நம்மோடு இருப்பது அப்பொழுது அதுதான் என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறார். இதைத்தான் யோவான் 11:27 நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 11:27
மார்த்தா அவரிடம் இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றும் சாக மாட்டார் என்று சொல்லுகிறார். அதற்கு அவள் சொல்லுகிறாள், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன். ஆக இது அவருடைய காலம், இது அருள் பொழிகின்ற காலம், ஆண்டவர் நம்மோடு கூட வலம் வருகின்ற ஒரு அற்புதமான காலம். இதைத்தான் இந்த நற்செய்தி என்று நமக்கு சொல்லுகிறது. குணம் பெறுகின்ற பிறவி குருடர். இயேசு சேறு உண்டாக்கி கண்களில் தடவி சீலோவாம் குளத்தில் சென்று கழுவு என்று அவருக்கு பணிக்கிறார். அவரும் இயேசு சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து, தொடக்க நூலிலே சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுக்கு மாறாக கீழ்ப்படிதல் உள்ளவராக அவர் என்ன சொன்னாரோ, எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே சென்று குளத்திலே கழுவி மீண்டும் வருகிறார். பார்வை பெற்றவராக வருகிறார். இங்குதான் யோவான் தனது கருத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நான் பட்டியலிட்டு உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், குணம் பெற்று வந்த அவருக்கும் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வை அவர் எப்படி அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். இங்குதான் யோவான் தனது கருத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி, ஒளிக்கும் இருளுக்கும், உண்மைக்கும் பொய்க்கும், வாழ்விற்கும் சாவிற்கும், ஆற்றலுக்கும் பலவீனத்திற்கும், ஞானத்திற்கும் அறியாமைக்கும், ஆன்மீகத்திற்கும் பாவத்திற்கும் நடைபெறுகின்ற ஒரு பெரும் போராட்டமாக காணுகிறார். இருள் ஒளியை மேற்கொள்ள பார்க்கிறது. சமய தலைவர்கள் இயேசுவை அடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இயேசுவை அமுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெல்செபூலை கொண்டு இவன் செய்கிறான் என்றெல்லாம் என்னென்னமோ பிதற்றல்களை எல்லாம் விட்டு பார்த்தார்கள். அந்த போராட்டத்தை மெசியாவிற்கும் இவர்கள் சொல்லுகின்ற இந்த கற்பனை கதைக்கும் நடைபெறுகின்ற போராட்டத்தை மிக அழகாக வாழ்க்கையோடு இணைத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்விலும் இருப்பதை நான் ஆங்காங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆகவே நடைபெறக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக ஒளிக்கும் இருளுக்கும், உண்மைக்கும் பொய்யுக்கும், சாவிற்கும் வாழ்விற்கும் சாவிற்கும் நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாக இதை காட்டுகிறார். திறந்த கண்கள், மூன்றாவது பகுதிக்கு வருகிறேன். இந்த சீலோவாமிலே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்து அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்த இந்த பிறவி குருடரை பார்த்து இந்த போரை மையப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகின்ற பாடம் இதுதான். பிறவி குருடர் படிப்படியாக நிறுத்தி நிதானமாக தெளிவாக இயேசுவை யார் என்று கண்டுபிடிக்கிறார். அவர்கள் சொல்வது ஒரு புறம், ஆனால் இவர் இயேசு யார் என்று கண்டுபிடிக்கிறார். அவர் வெறும் கண் பார்வை மட்டும் பெறவில்லை. அருமையான சகோதரிகளே, அன்பு அன்னையின் பிள்ளைகளே, அவர் வெறும் கண்களை மட்டும் பெறவில்லை, குணப்படுத்தப்படவில்லை. மாறாக அவர் ஆன்மீக பார்வையையும் பெறுகிறார். எப்படி? குணப்படுத்தப்பட்ட குருடர் இயேசுவை முதலில் ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லுகிறார். பிறகு அவரை ஒரு இறைவாக்கினர் என்று சொல்லுகிறார். மீண்டும் அவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்று சொல்லுகிறார். இறுதியில் இயேசுவை மீட்பர் என்று கண்டுகொள்ளுகிறார். படிப்படியாக அவருடைய அகக்கண்கள் திறக்க, ஆன்மீகம் பெருக, உலக காரியங்கள் வெளியே செல்ல, இந்த போராட்டத்தில் அவரை மீட்பர் என்று கண்டுகொள்ளுகிறார். இறுதியாக அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன், உன்னிடம் பேசுபவர் தான் அவர் என்று சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்துகிறார். இந்த விசுவாச அறிக்கை வெளிப்படுத்துகின்ற காலம்தான் இது என்பதை ஏசாயா 42:7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். ஆகவே அந்த ஆண்டவர் தான் இதை செய்திருக்கிறார்.
அந்த ஆண்டவரைத்தான் இவன் நான் உண்மை வணங்குகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே உண்மையில் நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று அவன் தெளிவாக சொல்லுகிறான். இப்படிப்பட்ட சூழல் நமக்கு நிறைய கிடைத்திருக்கும். ஆனால் மனமோந்து நாம் ஆண்டவரை நீரே ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிறோமா என்று சற்று ஒவ்வொரு படியாக நினைத்து பாருங்கள். பிறகு குருடர் கண்கள் திறக்கப்பட்டதை அறிந்து அவர் திறந்த கண்களாகிறார், மீட்பரை கண்டார். இது அவருக்கு நடந்த நிகழ்வு. இப்பொழுது மூடிக்கொண்ட இதயத்தை பாருங்கள். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் பல நேரங்களிலே நமக்கு உதவி செய்திருக்கிறார், அற்புதங்கள் செய்திருக்கிறார், நம் கண்களை திறந்திருக்கிறார். வாழ வேண்டும், போற்ற வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சில நேரங்களிலே சற்று தொய்வை நாம் காணுகிறோம். ஆனால் இப்பொழுது அடுத்த ஒரு படிக்கு, 4வது படிக்கு யோவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மூடிய இதயம். நற்செய்தியிலே சொல்லப்பட்ட பரிசேயரின் கேள்வி கணைகள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஒருவன் குணமாகி விட்டான் என்ற சந்தோஷம் அவர்களுக்கு இல்லை. நம்மை சார்ந்த ஒருவன் இப்படி குணமாகி இருக்கிறானே என்ற அந்த ஆனந்தம் அவர்களிடம் இல்லை. மாறாக போட்டி, பொறாமை, இதை செய்தவன் யார், எப்படி செய்தான், ஏன் செய்தான், எதற்காக செய்தான், கேள்வி கணைகளை அனுப்புகிறார்கள். இது நம்முடைய வாழ்விலும் இருக்கிறதா என்று பாருங்கள். இருக்கிறது. அதை நான் பிறகு சொல்லுகிறேன், வாழ்க்கை பாடம் என்று. ஆக ஆண்டவர் பரிசேயரின் கேள்வி கணைகள். குருடர் குணம் பெற்றது ஓர் ஓய்வு நாள். ஆகவே அவர்கள் என்ன சொன்னார்கள்? சட்டத்தை மீறுகிறான் என்று சொன்னார்கள். முதல் குறை. பிறகு மீண்டும் 2வது குறையை சொல்லுகிறார்கள். இப்படி சட்டத்தை மீறுகிறவன் கடவுளிடமிருந்து வர முடியாது. கேட்டகாரிகளை அடிக்கிறாங்க. 3வது, பெற்றோரை அழைத்தார்கள். இவன் உண்மையிலேயே குருடனா, பிறவிலே இவன் குருடனாக இருந்தானா என்று அவர்களை போட்டு மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். பிறகு இயேசுவை அவர்கள் பாவி என்றார்கள். கோபம் வந்தது அந்த பையனுக்கு. குணப்பெற்றவருக்கு கோபம் வருகிறது. என்ன அவரை போய் பாவி என்று சொல்லுகிறீர்களே என்று அவன் கோபப்படுகிறான். சீடனாக விரும்புகிறீர்களா? ஏன் அவனை பற்றி அடிக்கடி என்னிடம் கேட்கிறீர்கள்? நான் தான் சொல்லிவிட்டேனே என்று அவன் தெளிவாக சொல்லுவது இவர்களுக்கு கோபத்தை கொடுக்கிறது. கொப்பளிக்கிறார்கள். என்ன சொல்லுகிறாய் நீ என்று அவனிடம் கோபப்படுகிறார்கள். குருடர் அவரை பார்த்து பழித்துரைத்தார்கள். குருடருக்கு முன்பாக அந்த இயேசுவை பழித்துரைத்தார்கள். குருடரையும் பழித்துரைத்தார்கள், இயேசுவையும் பழித்துரைத்தார்கள். இவன் ஒரு மூடன், ஓய்வு நாளிலே இதை செய்கிறான், இவனா கடவுள் பக்தன் என்று அவனை திட்டுகிறார்கள். நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று ஆவேசப்படுகிறார்கள். இவர்கள் கண்ணிருந்தும் குருடர்களாய், இதயம் இருந்தும் அதை மூடிக்கொண்டவர்களான ஐயோ பரிதாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர். ஏனென்றால் இவர்கள் செயல்பட்டது அந்த 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே இம்மனிதன், இயேசுவைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே இவன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும். இங்குதான் வாழ்க்கையினுடைய அடித்தளத்தை யோவான் நமக்கு சொல்லித் தருகிறார். எத்தனை பேர் நல்லவர்கள் என்று நம்மிடம் சொன்னாலும், திரிந்து விட்டேன் என்று சொன்னாலும், வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொன்னாலும், எத்தனை தடவை நாம் குத்தி குத்தி காட்டுகிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். என்னென்ன கேள்விகளை எல்லாம் நாம் கேட்கிறோம். எத்தனை முறை நான் உனக்கு சொன்னேன், எத்தனை முறை நான் உன்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கேட்ட பொழுதெல்லாம் மன்னிப்பை கொடுக்காமல் ஆட்டம் காட்டி விளையாடி கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? சற்று யோசித்து பாருங்கள். யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல. இல்லை, இல்லறம் துறவரம் தனியறத்தில் இது நிறைய இருக்கிறது, எல்லா அறத்திலும் இருக்கிறது. ஆகவே எத்தனை முறை நாம் முன்சார்பு கொள்கைகளோடு, ப்ரிஜடிஸ்ட் மைண்ட், எத்தனை முறை அலைக்கழிக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். இவனை எப்படி அலைக்கழித்தார்கள் என்ற அந்த சூழலை அப்படியே நம் ஒப்புமைப்படுத்தி பாருங்கள். குணம் பெற்றவனை எப்படியெல்லாம் அலைக்கழித்தார்கள் அந்த யூதர்கள் என்பதையும், நாம் நம் குடும்பங்களிலே ஒற்றுமை பெருக வேண்டும் என்பதற்காக தவறு செய்த ஒருவர் மன்னிப்பு கேட்டால் எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறோம், எங்கெல்லாம் அவர்களை குத்தி காட்டுகிறோம் என்று பாருங்கள். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். நமக்கு இது கைவந்த கலை. பிறரை முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த கண்களை திறந்த அந்த சூழலில் இதயத்தை திறக்க வேண்டியவர்கள் ஏன் நாம் இதயத்தை மூடிக்கொள்கிறோம்?
முடியாது என்று ஏன் சொல்கிறோம்? வெறுக்கிறோம் என்று ஏன் சொல்லுகிறேன்? என் கண் முன் இல்லாதே ஓடிப்போய், உனக்கோடு வாழ்வதை விட நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று எத்தனை முறை நாம் சொல்லியிருக்கிறோம். வாழ்க்கை பாடம். இப்பொழுது இந்த முன்சார்பு கொள்கைகளோடு நாம் வாழுகிறோம் என்பதைத்தான் அவர்கள், இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். இதுதான் பிறகு இளம் திருச்சபையிலும் சொல்லப்படுகிறது. இவன் இயேசு ஒரு மோசமானவன், அவனை நம்புகிறவனை எல்லாம் அடித்தார்கள், உதைத்தார்கள், தொழுகை கூடங்களிலிருந்து வெளியேற்றினார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த பெற்றோர் சொல்லுகிறார்கள், அஞ்சி இவனை கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் வயதுக்கு வந்தவன், அவனுக்கு தெரியும் என்று சொல்லி பயந்து விடுகிறார்கள். அச்சுறுத்துகிறோம், பயமுறுத்துகிறோம், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி பேரை கெடுக்க விரும்புகிறோம், அல்லது அவர்களை ஒன்றுமில்லாமல் பார்க்கிறோம். இதயத்தை மூடிக்கொள்கிறோம். ஐந்தாவது வாழ்க்கை பாடத்திற்கு நாம் வருகிறோம். ஏன் இப்படி நம் இதயங்களை மூடிக்கொள்கிறோம்? நம் குடும்பங்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதில்லையா? எத்தனையோ நிகழ்வுகளை நான் அடுக்கி சொல்லுகிறேன், ஒரு 5-6 மட்டும் சொல்லுகிறேன். என் அம்மாவை மதிக்காத உன்னை வாழ வைப்பேனா? குருட்டு ஆண்கள், இதயத்தை மூடிக்கொண்ட ஆண்கள் சொல்லுகின்ற வார்த்தை. ஆணுக்கு இணை பெண், போட்டு தாக்கு, ஓன்ட்டு எல்லாம் இருக்கு, ஆணுக்கு பெண் இணை. ஆகவே தூண்டி விடுகின்ற, உற்சாகம் தருகின்ற பெற்றோர்கள் இல்லையா? சமாதானம் செய்வதை விட சண்டை போட்டு பாரு, நீயும் என்ன வாழ வந்தவள் தான் என்று எத்தனை முறை தாறுமாறான அனுபவங்களையும் அறிவுரைகளையும் நாம் சொல்லுகிறோம். குருட்டு பெற்றோர்கள், இதயத்தை மூடிக்கொண்ட பெற்றோர்கள், ஆணாதிக்கம் கொண்ட குடும்ப மாப்பிள்ளைகள். ஆணாதிக்கம் நான் சொல்றதான் என்று சொல்லக்கூடிய எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நான் இப்படித்தான், வேணும்னா நீ மாறிக்க, முடியலையா போயிடு. என்ன வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம்? வாழ்வு எவ்வளவு இனிக்க வேண்டிய வார்த்தைகளை நாம் விட்டு விட்டு இப்படித்தான், முடியாதுன்னா முடியாது, மழை மாறி இருப்பேன், நீ என்ன மாறிக்க என்று ஆணும் சொல்லுகிறார்கள், பெண்ணும் சொல்லுகிறார்கள். இதுதான் அன்றாட வாழ்வாக போகிறது. இதுதான் நாம் கண்கள் இருந்தும் குருடர்களாக மாறுகிறோம் என்று பார்க்கிறோம். இறுதியாக ஒரு வசனத்தை படித்து முடிக்கிறேன். திருவெளிப்பாடு 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் வேதம் இவ்வாறு சொல்லுகிறது. என் வார்த்தைகளை நம்பாதீர்கள், வேதத்திலிருந்து நான் படித்து காட்டுகிறேன். 3:20. நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டே இருக்கிறேன். யாரு? இயேசு. எந்த கதவை? இதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். மகிழ்ச்சியான நேரம் என்று சொல்லுகிறார், மீட்பின் நேரம். ஏன் இந்த இதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்? அவரால் இதை திறக்க முடியாதா? முடியாது. இது உள்ளிருந்து தாழிடப்பட்டிருக்கின்ற ஒரு கதவு. இந்த கதவை நான் தான் மூடியிருக்கிறேன், நீ வேண்டாம், உன்னை வெறுக்கிறேன், முடியாது என்று சொல்வது நான். ஆகவே இந்த உள்ளிருந்து தாழிடப்பட்டிருக்கின்ற இந்த கதவை, கோயிலில் இப்போ உள்ள தாழ்பால் போட்டால் நம்மெல்லாம் உள்ளதாக இருக்கணும், வெளியே இருந்து அவர்கள் யாரும் திறக்க முடியாது, நாம் தான் திறக்க வேண்டும். இந்த உள்ள கதவை நான் தான் திறக்க வேண்டும். நான் திறந்தால் ஒழிய பிறர் உள்ளே வர முடியாது, உள்ளிருப்பவர்கள் வெளியே செல்ல முடியாது. நான் என்னுடைய இதய கதவை, உள்ளிருந்து தாழிடப்பட்டிருக்கின்ற நான் ஒருவனே திறக்கக்கூடிய இந்த இதய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். கண்களை பெறுங்கள், இதய கதவுகளை திறந்து விடுங்கள் என்று ஒரு அருமையான நற்செய்தியை நமக்கு சொல்லுகிறார். அந்த அருமையான வாழ்விற்கு ஒரே ஒரு முறை தான் நாம் வாழப்போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்விலே எது நடந்தாலும் பரவாயில்லை, வாழ்வு ஒன்றுதான் நமக்கு, இறைவன் தருகின்ற மீட்பு தான் நமக்கு தேவை என்பதை நன்கு உணர்ந்து இதய கதவுகளை அகல திறந்து விடுவோம். திறந்து விட்ட அன்னை கன்னிமரியாளிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை, கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்விலே எப்படியாவது நான் என் இதய கதவை தாழிட்டு மூடிக்கொள்ளாமல் திறந்த கண்களோடு மூடிய இதயத்தை திறந்து விடுவேன் என்று சொல்லி வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென்.